இன்னைக்கு மக்கள்கிட்ட போகிறோம். முதுபெரும் அரசியல் தலைவர், 101 வயதை கடந்த ஒரு அற்புதமான எளிய மனிதர். இயற்கையினுடைய அரவணைப்பின் காரணமாக இயற்கை எய்திட்டார். அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நல்ல கண்ணு அப்படின்னு பேரை சொன்னால் உங்களுக்கு என்னென்னலாம் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்டோம். உண்மையிலேயே அந்த மனிதரை பற்றி எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, இன்றைய தலைமுறை எவ்வளவு தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. கேளுங்க. ஒரு அரசியல்வாதி எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு மிகவும் ஒரு இலக்கணமாக தேர்ந்தவர் ஐயா நல்லகண்ணு அவர்கள். அவருடைய வாழ்க்கையை ஒரு பாடமாக மாற்றணும். ஏன்னா அவருடைய அரசியல் வாழ்வுங்கிறது ஒரு அந்த மாதிரி ஒரு எளிமையான தொடரை இனிமேல் நம்ம பார்க்கவே முடியாது. மானாமதுரை வந்தால் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்களை பார்க்காம போக மாட்டார். இன்னைக்கு எங்களால் அவரை போய் பார்க்க முடியலை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்று தோன்றியதோ அன்று அவர் பிறந்தார். அவர் பிறந்து 101 ஆண்டுகள் நிறைவடைகிற இந்த தருணத்தில் இயற்கை அவரை அழைத்து கொண்டது. அவருடைய வாழ்க்கை முழுவதும் வெறும் போராட்டங்கள் தான். அது சுதந்திர போராட்டம், விவசாயிகளுக்கான போராட்டம், தீண்டாமைக்கு எதிரான போராட்டம், கனிம வள கொள்ளைக்கு எதிரான போராட்டம். இப்படி பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை வந்து வெறும் போராட்ட களமாக தான் வச்சிருந்தார். விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு அதனுடைய இராணுவம், அதனுடைய காவல்துறை மிகப்பெரிய அளவில் சித்திரவதை செய்த போது, ஆங்கிலேயர்கள் வந்து சித்திரவதை செய்யும் போது அதையெல்லாம் தாண்டி தன்னுடைய வாழ்க்கையையே தன்னுடைய வரலாறாக மக்களுக்காக அர்ப்பணித்திருக்காரு. பெண்களுக்காக முக்கியமா துணை நின்றிருக்காரு. அவர் மாதிரி ஒரு போராளி இதுவரை நான் பார்த்ததும் கிடையாது. ஒரு மகாத்மா காந்தி மாதிரியும் ஒரு நேரு மாதிரியும் நல்லகண்ணா ஒரு தியாகி. அவர் மாதிரி தலைவர் வர்றதுக்கு ரொம்ப சிரமம். தமிழ்நாடு அரசாங்கம் கூட அவரை பாராட்டி தகைசால் தமிழர்னு விருது கொடுத்து ஒரு 10 லட்ச ரூபா அவர்கிட்ட கொடுக்குறாங்க, நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லி. அவர் என்ன பண்ணுறாருன்னா, தாங்கிட்ட கையில் வச்சிருந்த 5,000 சேர்த்து அந்த 10,05,000 முதலமைச்சர் நிவாரண நிதிக்காக தமிழக மக்களுக்காக பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு கொடுத்த ஒரு தியாகி தான் அவர். அவரோட இழப்பு வந்து ரொம்பவே எங்களுக்கு வேதனை அளிக்கிறது. அவர் மாதிரி மனிதரை நான் எங்கேயுமே இப்போதைக்கு பார்த்ததில்லை. அவருடைய வாழ்க்கை பாடம் என்பது வருங்கால சந்ததியினருக்கு மிக சிறந்த முன்னுதாரணமாக இருந்து கொண்டு இருக்கின்றது. அப்பலுக்கற்ற ஒரு அரசியல் ஆசான். அவர்களைப் போல ஒரு நல்ல மனிதர்களை இந்த அரசியல் பார்க்க முடியாது. ஐயா நல்லகண்ணு அவர்களிடம் நாம் படிக்க வேண்டியதும் கற்றுக்கொள்ள வேண்டியதும் நிறைய இருக்கிறது. அவருக்கு செவ்வணக்கம் செலுத்துகிறோம்.